அதாவது சௌசௌ சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் சௌசௌவை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக. அதை போட்டு ஃபுல்லாக நல்லா அதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டுக்கணும். பூண்டை போட்டு ஒரு 4-5 பூண்டு தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன். அதை போட்டணும். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக கொஞ்சோண்டி புளி எடுத்து போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் வச்சு ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை மிக்சி சாலுக்கு ஊற்றணும்.